أهلا رمضان رمضان قد جئتنا بالغفران والرحمة والأحسان. أهلا رمضان أهلا. السلام عليكم ورحمة الله وبركاته. நேர்கள் இணைந்திருப்பது மன்பஅ ஸாலிஹாத் பெண்கள் அரபு கல்லூரியின் சௌத்துல் மன்பஇயாத் ரமதான் சிந்தனை. முதலாம் பிறை நிகழ்ச்சி தொகுப்பு கிராட்ஸ் மற்றும் தர்ஜமா வழங்குகிறார்கள் நுஸ்கா ஹாரிஸ் கரீம் மற்றும் ஹனா ஹாலிதீன். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان، فمن شهد منكم الشهر فليصم، ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر، يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر، ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداع إذا دعاني فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون. صدق الله العظيم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன்மாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். ரமலான் மாதம் எத்தகையதென்றால் அதில் தான் மனிதர்களுக்கு வழிகாட்டியாகவும் நேர்வழியிலிருந்துள்ள தெளிவுகளாகவும் சத்திய அசத்தியத்தை பிரித்து காட்டக்கூடியதாகவும் உள்ள இந்த குர்ஆன் இறக்கியருளப்பட்டது. ஆகவே உங்களில் எவர் அம்மாதத்தை பெறுகிறாரோ அவர் அதில் நோன்பு நோற்று விடவும், எவரேனும் நோயாளியாகவோ அல்லது பிரயாணத்திலோ இருந்தால் மற்ற நாட்களில் ஏற்கனவே விடுபட்ட நோன்பினை எண்ணி நோற்று விடவும். அல்லாஹ் உங்களுக்கு இலகுவை நாடுகிறான், மேலும் அவன் உங்களுக்கு சிரமத்தை நாடவில்லை. மேலும் நோன்பின் எண்ணிக்கையை நீங்கள் பூர்த்தி செய்வதற்காகவும் அல்லாஹ்வை உங்களுக்கு அவன் நேர்வழி காட்டியதற்காக நீங்கள் பெருமைப்படுவதற்காகவும் நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காகவுமே இச்சலுகைகளை உங்களுக்கு அல்லாஹ் வழங்கியுள்ளான். மேலும் நபியே, என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால் அதற்கு நீர் கூறுவீராக, நிச்சயமாக நான் அவர்களுக்கு மிக சமீபமாகவே இருக்கின்றேன். அழைப்பவரின் அழைப்புக்கு அவர் என்னை அழைத்தால் நான் பதிலளிப்பேன். ஆகவே அவர் நேரான வழியை அடைவதற்காக அவர்கள் எனக்கு பதிலளிக்கவும், அவர்கள் என்னையே விசுவாசிக்கவும். அடுத்த நிகழ்ச்சி ரமதான் சிந்தனை வழங்குகிறார் நஜீபா நசீம்.
الحمد لله الحمد لله الذي وكفى من لا نبي بعده أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان صدق الله مولانا العظيم. சுவனலோகங்கள் அலங்கரிக்கப்படும், நரக படுகொலிகள் இழுத்து மூடப்படும், கொடிய ஷைத்தான்கள் விலங்கிடப்படும் கண்ணிய மாதத்தில் இனிய இஃப்தார் தருணத்திலே ரமதான் அமல்களின் மாதமா மாற்றத்தின் மாதமா எனும் மகுடம் தாங்கி பேச வாய்ப்பளித்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் சும் அல்ஹம்துலில்லாஹ். அல்பாதி பிஸ்ஸலாம் பரி மினல் கிபிர் என்ற நபிமொழியாம் பொன்மொழியை அடிப்படையாக கொண்டு உங்கள் அனைவருக்கும் சலாத்தை தெரிவிப்பதை இட்டு பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். சமகால இலங்கை முஸ்லிம் சமூகம் மிகவும் சவால் நிறைந்ததொரு காலகட்டத்தை சந்தித்திருக்கின்றது. அந்த சவால்களை உரிய முறையில் எதிர்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய கடமையும் அதற்கு இருக்கின்றது. ஒவ்வொரு முஸ்லிமும் இது விடயத்தில் தனக்கே உரிய கடமையை நிறைவேற்ற வேண்டும். இந்த வரலாற்று கடமை உதாசீனப்படுத்தப்படுமாயின் அடுத்த தலைமுறையினரின் எதிர்காலம் மிகவும் ஆபத்தானதாக அமையும் என்று பலரும் எதிர்வு கூறுகின்றனர். இத்தகைய ஒரு காலப்பகுதியிலேயே நாம் மற்றொரு ரமதானை அடைந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். ரமதான் எம்மிடத்தில் காத்திரமான மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். பொதுவாக ரமதான் அமல்களின் மாதம் என்று அடையாளப்படுத்தப்படுகின்றது. அதனால் முஸ்லிம்கள் ரமதானில் ஒரு தொகுதி அமல்களை சேர்த்துக் கொள்கின்றனர். ரமதான் முடிந்ததும் அவர்கள் மீண்டும் தமது வளமையான வாழ்க்கைக்கு திரும்பி விடுகின்றனர். அவர்களது அன்றாட வாழ்க்கையில் எத்தகைய முன்னேற்றத்தையும் காண கிடைப்பதில்லை. அதே தவறுகள், பொழுதுபோக்குகள், உதாசீனங்கள், அலட்சியங்கள் என்பவற்றுடன் மீண்டும் வாழ்க்கை வண்டி நகரத் தொடங்கி விடுகின்றது. எனவே ரமதானை அமல்களின் மாதம் என்று விளங்கிக் கொள்ளாமல் மாற்றத்திற்கான மாதம் என்று விளங்கிக் கொள்வதே சால பொருத்தமானதாகும். பொதுவாக நாம் ரமதானை வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி எம்மை மாற்றிக்கொள்ள தவறிவிடுகின்றோம். ரமதானை வாழ்க்கையோடு இணைத்து நோக்கும் போது ரமதானின் நோக்கத்தை அடைவது இலகுவாகின்றது. எனவே ரமதான் ஒரு சில உயிரோட்டம் இல்லாத வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கான மாதமா அல்லது முழு வாழ்க்கையையும் மாற்றியமைக்க வந்த உன்னத மாதமா என்பதை நாம் தீர்மானிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போல் இரவு வேளைகளில் தூக்கத்தை தியாகம் செய்து அதிகமாக நின்று வணங்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் ரமதானில் ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தும் நின்று வணங்குகின்றாரோ அவரது முன் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும். அது மட்டுமன்றி ரமதான் மாதத்தில் குர்ஆன் ஓதவும் நாம் மறந்துவிடக் கூடாது. அல் குர்ஆன் இல்லங்களில் வாழ்வதை விட அது எமது உள்ளங்களில் வாழ வேண்டும். அல் குர்ஆன் ஓதப்படாத வீடு வெளித்தோற்றத்தில் அழகான, வசதியான, வளமான வீடாக இருக்கலாம். ஆனால் இன்னோரன்ன பிரச்சனைகள், இன்னல்கள், கவலைகள், துன்பங்கள், குழப்பங்களினால் அந்த வீடு நிம்மதியை இழந்துவிடும். அல் குர்ஆனுடன் எவ்வித உறவும் இல்லாதவரிடம் நிறைய பணம் இருக்கின்றது, உயர் ரக வாகனம் இருக்கின்றது, நல்ல வருமானமும் இருக்கின்றது. ஆனால் அந்த வீட்டில் அல் குர்ஆன் ஓதப்படாத ஒரே காரணத்தினால் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்காது. அல் குர்ஆன் முழு மனித சமுதாயத்திற்கும் வழிகாட்ட வந்த வேதம். பயபக்தியுள்ள மனிதர்களுக்கு இது விசேடமாக வழிகாட்டும். அல் குர்ஆன் ரமதான் மாதத்தில் இறக்கி அருளப்பட்டதனால் குர்ஆனுக்கும் நோன்புக்கும் இடையிலான தொடர்பு மிகவும் இறுக்கமானது. நோன்பின் நோக்கம் லஅல்லக்கும் தத்தகூன், தக்வாவை வளர்ப்பதாகும். அல் குர்ஆனின் நோக்கம் ஹுதல் லில் முத்தகீன், தக்வா உள்ள மனிதர்களுக்கு நேர்வழியை கொடுப்பதாகும். எனவே ரமதானுக்கூடாக தக்வாவை பெற்று இந்த தக்வாவிற்கூடாக அல் குர்ஆனின் நேர்வழியை பெறக்கூடியவர்களாக நோன்பாளிகள் மாறுகின்ற போதுதான் இந்த ரமதான் அர்த்தமுள்ள ரமதானாக இருக்கும். வெறுமனே பசித்திருந்து தாகித்திருப்பதில் எவ்வித பயனும் கிடையாது. நபி தோழர்கள் அல் குர்ஆனுடன் எத்தகைய உறவை கொண்டிருந்தார்கள் என்பதை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி விவரிக்கின்றார்கள். நபி தோழர்களாகிய நாம் முதலில் 10 வசனங்களை ஓதுவோம், பின்னர் 10 வசனங்களையும் விளங்குவோம். அவை எமது வாழ்வில் எதனை எதிர்பார்க்கின்றன என்பதை பார்த்து அவ்விடயங்களை எமது வாழ்வில் கடைபிடிப்போம். அதன் பிறகுதான் அல் குர்ஆனுடைய ஏனைய வசனங்களை கற்றுக்கொள்வோம்.
யுத்த களத்தில் படைத்தளபதியின் கட்டளை வரும் வரை காத்திருக்கின்ற படைச்சிப்பாய் எப்படி தயார் நிலையில் இருப்பாரோ அவ்வாறே சஹாபாக்கள் அல் குர்ஆனை கற்று நடைமுறைப்படுத்துவதற்கு தயாராக இருந்தார்கள். ஓர் அல் குர்ஆன் வசனம் இறங்கிவிட்டால் அடுத்த கணப்பொழுதே அதனை அமுல்படுத்தினார்கள். மதுபானம் தடை செய்யப்பட்ட வசனம் இறங்கிய போது மது பீப்பாய்கள் அனைத்தும் தகர்த்தெறிந்தார்கள். மதுபானம் பாதையில் ஆறாக ஓடியது. இவ்வாறு தான் சஹாபாக்கள் அல் குர்ஆனை அணுகினார்கள். முடிவாக ரமதான் மனித புனிதர்களை உருவாக்க வேண்டுமாயின் எந்தளவு அதிகமாக அமல் செய்தோம் என்பதை விட எந்தளவு தரத்துடன் அமல் செய்தோம் என்பதும், எத்தனை தடவை குர்ஆன் ஓதி முடித்தோம் என்பதை விட எத்தனை அல் குர்ஆன் வசனங்கள் உள்ளத்தையும் சிந்தனையையும் தட்டி எழுப்பியது என்பதும், எத்தனை ரக்அத்கள் தொழுதோம் என்பதை விட எவ்வளவு ஆர்வத்துடன் இந்த அண்ட சராசரங்களை படைத்து பரிபாலிக்கின்ற ரஹ்மானோடு தனித்து நின்று பேசினோம் என்பதும், எத்தனை நாட்கள் இஅ்திகாஃப் இருந்தோம் என்பதை விட எவ்வளவு தூரம் வாழ்க்கையை மீட்டி பார்த்து தவறுகள் உணர்ந்து தீர்மானங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம் என்பது முக்கியத்துவம் பெறுகின்றன. எனவே ரமதானை உயிரோட்டம் இல்லாத வெறும் அமல்களுக்குரிய மாதமாக கருதாமல் வாழ்க்கையை மாற்றி அமைப்பதற்கான மாதமாக கருதுவோம். அந்த மாற்றங்களை ஏற்படுத்தும் வகையில் ரமதான் கால அமல்களில் ஈடுபட்டு இறை அருள்களுக்கு உரியவர்களாகவும் உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸின் சொந்தக்காரர்களாகவும் அல்லாஹு தஆலா எம் அனைவரையும் ஆக்கி அருள வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு எனது சிற்றுரையை முடித்துக் கொள்கின்றேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுவரை கேட்டது ரமதான் சிந்தனை. இறுதி நிகழ்ச்சி துஆவும் ஸலவாத்தும். வழங்குகிறார் மன்பா ஸாலிஹாத் பெண்கள் அரபு கல்லூரியின் பணிப்பாளர் அஷேக் AMM ரியாஸ் அத்தேவ்பந்தி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்தன் கஸீரன் طيبا مباركا فيه على كل حال. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. اللهم أنت الرحمن، اللهم أنت الرحيم، اللهم أنت الستار، اللهم أنت الرزاق، اللهم أنت الغني ونحن الفقراء ونحن المساكين. اللهم اكفنا بحلالك عن حرامك وأغننا بفضلك عمن سواك. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم اعتقنا من النار وأدخلنا الجنة يا رب العالمين. اللهم إنك عفو تحب العفو فاعف عنا. اللهم احسن حياتنا وموتنا. اللهم ارزقنا توبة نصوحة قبل الموت. ربنا تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا يا رب العالمين. கிருபையுள்ள ரஹ்மானே யா அல்லாஹ், இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து படைப்பினங்களையும் படைத்து சிறப்பாக பரிபாலிக்கின்ற எஜமானனே, எங்களினுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் இரவிலும் பகலிலும் இரகசியமாகவும் பரகசியமாகவும் செய்த எல்லா சிறிய பெரிய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களை பெற்று வளர்த்து உருவாக்கிய எங்கள் கண்ணியமான பெற்றோர்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், அவர்களுடைய கபறுகளை சுவனத்தின் பூஞ்சோலையாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு சுவர்க்கத்தின்பால் வழிகாட்டிய எங்கள் கண்ணியமான ஆசான்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், அவர்களில் மரணித்தவர்களுடைய கபறுகளை பிரகாசமாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், எங்கள் ஆசான்களில் எங்கள் பெற்றோர்களில் யாரெல்லாம் உயிரோடு வாழுகிறார்களோ அவர்களுடைய
வாழ்க்கையை சிறப்பாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், அவர்களுடைய நோய் நொம்பலங்களை சுகப்படுத்துவாயாக. யா அல்லாஹ், எங்கள் கல்லூரிக்கு எங்கள் மதரசாவுக்கு யாரெல்லாம் உடலாலும் பொருளாலும் உதவி செய்கிறார்களோ அவர்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. அவர்களுடைய குடும்பங்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், அவர்களின் குடும்பங்களில் மரணித்தவர்களை நீ மன்னிப்பாயாக. குறிப்பாக ஃபாத்திமா சஹாராவை நீ மன்னிப்பாயாக. அன்னாரை நீ பொருந்திக் கொள்வாயாக. அன்னாருடைய குடும்பத்தில் யா அல்லாஹ் எல்லா வகையான பரக்கத்துகளையும் செய்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்கள் கல்லூரிக்கு யாரெல்லாம் என்னென்ன வகையில் உதவி செய்கிறார்களோ யா அல்லாஹ் அவர்களுடைய பொருளாதாரத்தில் பரக்க செய்வாயாக. யா அல்லாஹ், அவர்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுடைய நோய்களை பூரண சுகப்படுத்தி அருள்வாயாக. யா அல்லாஹ், கிருபையுள்ள ரஹ்மானே, எங்களுக்கு பிரயோசனமான கல்வியை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், நல்ல உறுதியான திடகாத்திரமான மனன சக்தியை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், கிருபையுள்ள ரஹ்மானே, நாங்கள் படித்தவைகளை கொண்டு வாழ்க்கையில் அமல் செய்கின்ற பாக்கியத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்கள் பெற்றோர்களின் பொருளாதாரத்தில் தொழிலில் பரக்க செய்வாயாக. யா அல்லாஹ், எங்கள் குடும்பங்களில் உள்ளவர்களின் ஹலாலான தேவைகளை நிறைவேற்றி தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், இந்த மதரசா கியாமத் வரைக்கும் சிறப்பாக நடைபெறுவதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், இந்த மதரசாவினுடைய எல்லா வகையான ஹலாலான தேவைகளையும் நிறைவேற்றி தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய இஃப்தாருக்காக யாரெல்லாம், சஹருக்காக யாரெல்லாம் எந்தெந்த வகையில் உதவி செய்தார்களோ யா அல்லாஹ் அவர்களுடைய சதகாக்களை பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், அவர்களுடைய பொருளாதாரத்திலும் உடல் ஆரோக்கியத்திலும் பரக்க செய்வாயாக. யா அல்லாஹ், முழு உலகத்திலும் வாழக்கூடிய எல்லா இன மக்களுக்கும் ஈமானையும் இஸ்லாத்தையும் ஹிதாயத்தினும் நேர்வழியையும் கொடுத்தருள்வாயாக. யா அல்லாஹ், முழு உலகத்திலும் வாழக்கூடிய முஸ்லிம்களை குறிப்பாக பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், முஸ்லிம்களுடைய உயிர்களையும் பொருளாதாரத்தையும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், குறிப்பாக பலஸ்தீன பூமியிலே நிம்மதியும் பாதுகாப்பும் அந்த மக்களுக்கு கிடைப்பதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், பலஸ்தீன மண்ணில் யாரெல்லாம் உயிர்களையும் பொருளாதாரத்தையும் இழந்தார்களோ யா அல்லாஹ் அவர்களுடைய குடும்பங்களுக்கு நீ பரக்க செய்வாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் அங்கவீனர்களாக மாறினார்களோ யா அல்லாஹ் அவர்களுக்கு எல்லா வகையான உதவிகளையும் நீ செய்தருள்வாயாக. யா அல்லாஹ், இந்த நாட்டுக்கு எல்லா வகையான பரக்கத்துகளையும் செய்தருள்வாயாக. யா அல்லாஹ், பொருளாதாரம் செழிப்பாக இந்த நாட்டிலே வளர்வதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், பல்லின மக்கள் வாழக்கூடிய இந்த நாட்டிலே ஒற்றுமையாக வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை இனங்களுக்கு மத்தியில் ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ், இனங்களுக்கு மத்தியில் ஐக்கியத்தையும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் ஏற்படுத்தி அருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு நல்ல மௌத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்கள் உடம்பிலிருந்து பிரிக்கப்படுவதற்கு முன்பதாக பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாக எங்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், இறுதி சக்கராத்தை எங்களுக்கு லேசாக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், மௌத்துக்கு பின்னாலுள்ள எல்லா கட்டங்களிலும் நீ எங்களுக்கு வெற்றியை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், கிருபையுள்ள ரஹ்மானே, எல்லா வகையான நோய்களிலிருந்தும் கெட்ட மௌத்திலிருந்தும் எல்லா வகையான முசீபத்துகளிலிருந்தும் எங்களை நீ பாதுகாத்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய துஆவை எங்களுடைய நோன்பை நீ கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய இரவுகால வணக்க வழிபாடுகளை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், ஒரு நோன்பாளியினுடைய துஆ மறுக்கப்பட மாட்டாது என்று உன்னுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே கிருபையுள்ள ரஹ்மானே, குர்ஆனை சுமந்தவர்களும் ஹதீஸை சுமந்தவர்களும் சின்னஞ்சிறார்களும் கூட உன்னிடத்தில் இந்த இஃப்தாருடைய வேளையில் கையேந்தி இருக்கிறோம். யா அல்லாஹ், எங்கள் நோன்புகளையும் இரவுகால வணக்க வழிபாடுகளையும் எங்கள் துஆக்களையும் நீ இஹ்லாஸுடன் கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய துஆவை உன்னுடைய விசேஷ கிருபையை கொண்டு கபூல் செய்வாயாக.
وصلى الله تعالى وسلم وبارك على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. இதுவரை கேட்டது சௌத்துல் மன்பாயியாத் ரமதான் சிந்தனை. மீண்டும் ஒரு ரமதான் சிந்தனையுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறும் நான் விருகை மருட மாணவி ஆயிஷா அலாஉத்தீன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் அல் உஸ்தாத் அஷேக் أرشد نووي، الأستاذ الشيخ إحسان نووي. صار يروي كل روح كنا بخلاق علم وين ما وده يروح منه في رب اعتصام أضحى لأحباب نصوح للوطن روح ودم.